ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, அன்றைக்கி மார்னிங்லேருந்தே இன்வெஸ்டர்ஸ்க்குள்ள நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 நான் பார்க்கும்போது 245 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக 24,561 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 80,716 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 818 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 277 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு. 52,548 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. நிஃப்டி ஐடி இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. 39,147 பாயிண்ட்ஸாக இருக்கு. 1,815 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 57 பாயிண்ட் பாசிட்டிவ்ல வச்சிருக்காங்க. ஓவராலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று குளோபல் நியூஸ் ஆட்டு பார்க்கும்போது நாஸ்டாக் வந்து 2% கீழே விழுந்துருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்விடியா, அந்த ஆப்பிள், டெஸ்ட்ல அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸும் கீழே விழுந்துருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது இந்த கம்பெனிஸ்லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு சில இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்மாலர் கம்பெனிஸுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருந்துச்சு. செப்டம்பரில் ரேட் கட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபெடரல் ரிசர்வ் வந்து செப்டம்பரில் ரேட் கட் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜப்பான்லேருந்து வந்து நியூஸ் பார்க்கும்போது எண் வந்து நேற்று இன்க்ரீஸ் ஆயிருந்து. என்னோட வேல்யூ வந்து அதிகரிச்சிருந்து. பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, அதாவது ஜப்பானோட மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டும் கீழே விழுந்துருந்துச்சு. பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ரேட் செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மீடியா ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஓவரால் நியூஸஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஐடி கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி தான். டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேற்றுனா இன்றைக்கி விடிய காலம் உள்ள வீடியோலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். டாடா கன்சல்டன்சி சர்வீஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட் எல்லாமே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 7% ரேலியாக இருந்துச்சு. 4,197 ரூபா வரைக்கும் போனது. நான் பார்க்கும்போது 4,190 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டிசிஎஸ். ஆக்சுவலாக இவங்களோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ், அதாவது நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே பைக்கால் கொடுத்துருக்காங்க. இல்லை ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பைக்கால் 4,615 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் சிட்டி, நுவாமா இவங்க எல்லாமே பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் டிசிஎஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் 4,600 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் நிறைய ரேட்டிங் கம்பெனிஸ் வந்து ப்ரோக்கரேஜஸ் வந்து இது பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் அன்னைக்கு 3% மேலே ஏற்றிருந்தாங்க. 1,700 ரூபா தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இன்ஃபோசிஸும் நம்ம கன்சிடர் பண்ணதில் நல்ல லாபம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி. இவங்களும் அன்னைக்கு வந்து நல்ல ரேலியாக இருந்துச்சு. 5,982 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 8% கிட்ட ரேலியாக இருந்துச்சு இந்த ஸ்டாக் இன்னைக்கு பார்க்கும்போது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் டிசிஎஸோட ரிசல்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஷேரும் இன்னைக்கு மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ நம்ம கன்சிடர் பண்ணதில் ரீசெண்டாட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 5% மேலே இன்னைக்கு ஏற்றிருந்தாங்க. 564 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 564 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு விப்ரோ. ஸோ இது ரீசெண்டாட்டு நம்ம கன்சிடர் பண்ண ஐடி ஸ்டாக்ல இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக். ஐடி செக்டார் ஸ்டாக்லேயே நான் வந்து விப்ரோவில் அதிக அளவில் ஹோல்டிங் வச்சிருக்கிறேன். இது வந்து ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் 3% பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து டிசிஎஸோட இதை வச்சு ஏற்றிருக்காங்க ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே. நாளைக்கு ஒருவேளை ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் கீழே விழுந்துச்சுன்னா அதே ஹெச்எல் டெக்னாலஜி இந்த ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே போட்டு பொழந்து கட்டுவாங்க மண்டே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ண லெவல் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 428 வரைக்கும் வாங்கினேன். 423 to 428 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வாங்கினேன். ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு 6 month ஹையில் இருக்குது. இன்னைக்கு வந்து 458 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் 463 வரைக்கும் போச்சு இந்த 463 வரைக்கும் போச்சு இந்த ஸ்டாக்கு. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ண லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா பக்கம் ஏறி இருக்கு ஐடிசியில். ஸோ எனக்கு தெரிஞ்சு விரைவில் இது ஒரு 500 டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் அனாலிஸ்ட் சந்தன் டப்பேரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டப்பேரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஐடிசி, ஓஎன்ஜிசி, பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இந்த 3 கம்பெனியும் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஐடிசி அவங்க சொல்லியிருக்காது, அந்த சார்ட்லாம் வச்சவங்க பார்த்து சொல்லியிருக்காது 500 ரூபா வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஐடிசிக்கு. நான் இந்த ரேஞ்சிலேருந்து 500 போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டாப் லாஸ் 440ன்னு சொல்லியிருக்காங்க. ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா 305 ரூபாலேருந்து 330 ரூபா வரைக்கும் போகும். அதாவது அவங்க கொடுத்துருக்க பைக்கால் 305ன்னு சொல்லியிருக்காங்க. 330 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்டாப் லாஸ் வந்து 292 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து 600 ரூபா வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 555 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சந்தன் டப்பேரியா வந்து டெக்னிக்கல் அனாலிஸ்ட் இந்த ஸ்டாக்கு வந்து பைக்கால் கொடுத்துருக்காங்க டார்கெட் ப்ரைஸ். இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 159 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மட்டுமே 7% ஏற்றிருக்காங்க அந்த ஸ்டாக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த மெர்ஜர் அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் அப்படியே டம்ப் ஆகி கிடந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே போகல. ஜூன் 3 வந்து இதில் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க 2000 கோடி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃபண்ட் ரைசிங் வந்து போர்டு முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 16 அவங்க அந்த ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க 2000 கோடி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ 7% பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஜி என்டர்டைன்மெண்ட் ஷேர் மேலே போயிருக்கு. ஸோ அன்றைக்கி இந்த 7% மேலே போகிறதுக்கு காரணமே இந்த 2000 கோடி ஃபண்ட் ரைசிங் நியூஸ் வச்சு தான் மேலே ஏற்றிருக்காங்க. இது வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1632 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஷேர். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் 6th கன்சிக்யூட்டிவ் மந்த் தாட்ட அவங்க ஒரு சிக்னிஃபிகன்ட் பையிங்கில் இருக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பார்த்தீங்கன்னா 42,000 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 24 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன்ல மட்டுமே 4.09 crore ஷேர் வாங்கியிருக்காங்க. 6,887 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. இதில் ஐசிஐசி புரடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் பையராக இருக்கிறாங்க. 10,750 கோடி வாங்கியிருக்காங்க. குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 7,754 கோடிக்கு ஷேர் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்க்கும்போது 5,683 கோடி வாங்கியிருக்காங்க. அதே சைடு பார்க்கும்போது கனரா ரோபோகோ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பிகஸ்ட் செல்லராக இருக்கிறாங்க. 790 கோடி விற்றுருக்காங்க. ஹெச்எஸ்பிசி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 524 கோடிக்கு விற்றுருக்காங்க. பரோடா பிஎன்பி பாரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 155 கோடிக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக இதில் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி செபி ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனியோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சிஎஃப்ஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு இந்த குவான் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இது குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபரில் வந்து அப்டேட்டு. டாபர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் 24 வந்து டிஜிட்டல் பிராண்ட்ஸ் மூலமாட்டு 100 கோடி சேல்ஸ் அட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட நியூ ப்ராடக்ட்ஸ் குறிப்பாட்டு இந்த மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ், கூலிங் ஹேர் ஆயில்ஸ், ஜெல் டூத் பேஸ்ட், வேப்பரைசர், டீ இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் மூலமாட்டு 100 கோடி சேல்ஸ், அதாவது அவங்களோட டிஜிட்டல் பிராண்ட் மூலமாட்டு ஃபர்ஸ்ட் 100 கோடி சேல்ஸ் அட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட டோட்டல் சேல்ஸில் 3.4% அக்கௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாபரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இந்த ஃபினான்ஷியல் 24 மட்டுமே 40 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டாபர் பார்த்தீங்கன்னா 4th ஃபேஸ் ஆட்டு சுகர் ரிடக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 3 ஃபேஸில் வந்து அவங்க சுகர் ரிடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. நியர்லி அவங்களோட டோட்டல் சுகர் வேல்யூவில் அந்த ரியல் ஜூஸ் போர்ட்ஃபோலியோவில் டோட்டல் சுகர் அவங்க ஆட் பண்ணுறதுல 20.95% ஆஃப் த ஆடட் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் பண்ணியிருந்தாங்க 3 ஃபேஸஸில். இப்போ 4th ஃபேஸ் ஆட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆட்டு 3% வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட 2/3 ஆஃப் இட்ஸ் பிவரேஜ் போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்டு பெர் ஆனுவலி, அதாவது பெர் ஆனத்துக்கு வந்து 1300 மெட்ரிக் டன் ஆஃப் சுகர் கன்சம்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாபர் இந்தியாவில் வந்து இன்னொரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் டாபர் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் அவுட்லெட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 24. இதான் ஒரு ஹையஸ்ட் எஃப்எம்சிஜி பிளேயர் வந்து இவ்வளோ ஒரு வருஷத்தில் வந்து இத்தனை அவுட்லெட் ஓப்பன் பண்ணது இதான் ஹையஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 7.9 மில்லியன் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 10 இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் 8 ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா டாபரோட ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட சேர்மன் மோஹித் பர்மன் சொல்லியிருக்காரு. இது வந்து டாபர் இந்தியாவில் வந்து ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. டாபரோட ஷேர் பிரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 630 அந்த ரேஞ்சில் இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஓவராலாக நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. பட் இந்த டைமில் வந்து புதுசாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ட்ரி கொடுக்கணுமான்னு கேட்டால் நான் வந்து என்ட்ரி கொடுக்க மாட்டேன். டாபர் இந்தியாவில் ப்ரைஸ் ட்ரைனிங்ஸ் பார்க்கும்போது 60 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் டாபர் இந்தியாவில் நான் உள்ள என்ட்ரி ஆக மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை 19 அனௌன்ஸ் பண்ணோம், ஜூலை 19 அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்ஸ். அதானி குழுமத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேரளாவில் இருக்க விலினியம் போர்ட், அதாவது கேரளாவில் இருக்க விலினியம் போர்ட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த செகண்ட் பேஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10,000 கோடி வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து 2028 கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் வந்த குறிப்பாட்டு அதானி போர்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி வில்மரில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுறாங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறாங்க. நியர்லி 67% ஸ்டேக்கு.
அதானி வில்மர் வந்து ஓம்கார் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், இது ஒரு குஜராத் பேஸ்ட் கம்பெனி. இதில் 67% ஆஃப் ஸ்டேக் வந்து ஒரு ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் வராங்க. ஸோ அதானி குழுமத்தை சொல்லியிருக்க அப்டேட் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் வந்து இவங்களும் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணது மூலமாட்டு இது வந்து குஜராத் பனோலியில் தான் இருக்குது இந்த ஓம்கார் கெமிக்கல்ஸ். ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 20,000 மில்லியன் டன்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே அதானி குழுமத்துக்கு வரும், அதானி வில்மர் குரூப்புக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறாங்க இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில். இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 2023-24 இந்த ஃபினான்ஷியல் 24ல் பார்க்கும்போது 13.95 crores இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதானி வில்மரில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டர்ஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக அந்த ஃபினான்ஷியல் 24ல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இவி சேல்ஸ் வந்து 33% சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33% growth காமிச்சிருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்களோட இசட்எஸ் இவி அந்த மாடல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3957 யூனிட்ஸ் வந்து இந்த இசட்எஸ் இவி வேரியண்ட்டில் சேல்ஸ் ஆயிருக்கு. அதே டாடா நெக்ஸான் எடுத்து பார்க்கும்போது வெறும் 969 யூனிட்ஸ் தான் சேல் ஆயிருக்கு. ஸோ டாடா நெக்ஸானை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த எம்ஜி மோட்டர்ஸோட இந்த இசட்எஸ் இவி வந்து ஓவர்டேக் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க, 969 எங்கே இருக்குது, 3957 எங்கே இருக்குது. ஸோ இந்த இவி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் 21% growth காமிச்சிருக்கு. அதே சமயத்தில் டாடா மோட்டர்ஸோட எலக்ட்ரிக் கார் ரீட்டைல் சேல்ஸ் பார்க்கும்போது 20% பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இசட்டி காமெட் இந்த வேரியன்ட்லாம் டோட்டலாக பார்க்கும்போது 33% அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்களுக்கு 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவி பெனிட்ரேஷன் டோட்டல் சேல்ஸ் வந்து 40% அப்படிங்கிற மார்க்கை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எம்ஜி மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து அப்டேட். உங்களுக்கு ஆர்பிஐயோட ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்கிறாங்க. அதுலேருந்து இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி சிஐசின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாட்டு மாறுறாங்க. ஸோ கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாட்டு மாறுறோன்னா அதுக்கு வந்து இந்த அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்பிஎஃப்சி வித் அசட்ஸ் வந்து 100 கோடிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்க கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாட்டு மாறுறாங்க ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். இது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிரோதால வந்து அப்டேட். ஆக்சுவலாக ஜிரோதால ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச், அதாவது அந்த அவங்களோட பிளாட்ஃபார்மில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஒருத்தர் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா மெகஃபோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஜிரோதால ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து எக்ஸிக்யூட் ஆகி திருப்பி அவருக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜிரோதால அந்த டெக்னிக்கல் கிளிச்சு பக் இருந்ததுனால அவருக்கு வந்து அந்த இது வந்து திருப்பி வந்தது தெரியலை. ஆனால் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அந்த ஆர்டர் வந்து அப்படியே ஓப்பன்லேயே இருந்திருக்கு. ஸோ அடுத்தது அவர் அதுலேருந்து வெளியும் வர முடியல, அதை வந்து கேன்சலும் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து அவருக்கு 10 லட்சம் பார்த்தீங்கன்னா இழந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 48 ஹவர்ஸில் ஆக்சுவலாக ஜிரோதாட்ட அவர் வந்து அந்த பிரச்சனையை சொல்லியிருக்காரு, உங்கள் பிளாட்ஃபார்மில் தான் பிரச்சனை இருந்து அப்படின்னு சொல்லி. ஸோ ஜிரோதா 48 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 10 லட்சம் ரிட்டர்ன் பண்ணல. ஆக்சுவலாக அவருக்கு லாஸ் ஆனது அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9,56,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரீஃபண்ட் இஷ்யூ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜிரோதால வந்து அப்டேட். அவங்களோட பிளாட்ஃபார்மில் சில ப்ராப்ளம் இருந்துச்சுனால அவர் வந்து அந்த ஆர்டர் போடும்போது பிரச்சனைகள் வந்திருக்கு. இது வந்து ஜிரோதால வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக ஒரு ஓக்லைன் கேபிட்டலோட பார்ட்னர் ஒருத்தர் ஆக்சுவலாக குண்டல் ஷான் சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சில அப்டேட்டை வந்து அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ் கம்பெனி டிஃபென்ஸ் ஸ்டாக்கையும் நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டாக்கையும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது அவர் பபுள்னு சொல்லியிருக்காரு, இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்குது டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக். இந்திய குறிப்பாட்டு யூஎஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டாக் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீடியம் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ்னு சொல்கிறாங்க இந்தியன் கம்பெனிஸுக்கு, அது 92 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 92க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வச்சு பார்க்கும்போது இந்தியன் டிஃபென்ஸ் செக்டார் 25% இருக்குது. யூஎஸோட டிஃபென்ஸ் கம்பெனிஸுக்கு அந்த மீடியம் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 26 அந்த ரேஞ்சில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 11% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்டாரோட மீடியன் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 63 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே யூஎஸோடது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1/3 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, 18 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அந்த ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ க்ரோத் பேராமீட்டர் வச்சு பார்க்கும்போது இந்தியன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் ரெவன்யூ ப்ளஸ் வந்து நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதே யூஎஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் க்ரோத் ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. அதே இது நெட் ப்ராஃபிட்டை லோ க்ரோத் காமிச்சிருக்காங்க அல்லது லாசஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்,
மேசோகான்டெக்கு இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்லாவே ரேலி ஆகிட்டு இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போதைக்கு டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸில் வந்து வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி இதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக் எல்லாமே நல்ல வேல்யூவேஷன், அதாவது எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.